மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லவரம் தொகுதி நாகல்கேணி பகுதியானது மறைமலை நகரில் இயங்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எனவே பல்லவரம் தொகுதி நாகல்கேணி பகுதியில் மாசு கட்டுப்பாடு அலுவலகம் அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் தற்பொழுது அரசியலின் பரிசீலனை இல்லை என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பம்மல் நாகல்கேணி பகுதியில் தொழிற்சாலைகள் வெட் ப்ராசஸ் செய்யக்கூடிய 220 தொழிற்சாலைகள் உள்ளன. 7000 முதல் 8000 தொழிலாளர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு 40 ஆண்டு காலம் அந்த தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து புதிய தொழில்நுட்பம் கொண்ட ஓசனைசேஷன் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இது சுத்திகரிக்கப்பட்ட நீரின் கலர்த்தன்மையை வெகுவாக போக்கிவிடும் என்று சுத்திகரிப்பு நீர் ஆக்சிஜன் அளவை நன்கு அதிகப்படுத்திவிடும். ஆக நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் பெருங்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு பைப்லைன் மூலம் கொண்டு செல்லப்பட்டு சுத்திகரிப்பு நீருடன் கலந்து பின் பக்கிங்காம் கால்வாய் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதி மட்டும் இல்லாமல் இப்பொழுது தாம்பரம் மெப்ஸ் பகுதி, பல்லாவரம் பம்மல் பகுதியில் இருக்கின்ற நாகல்கேணி பகுதிகள், ஆக திருப்பெரும்புதூர் தொகுதியில் உள்ள திருமுடிவாக்கம் பகுதிகள் எல்லாம் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை இருக்கின்றது. ஆக அந்த தொழிற்சாலையில் வருகின்ற கழிவு நீர்கள் மற்றும் பல தன்மைகள் கொண்டதற்காக அங்க பொதுவாக ஒரு அலுவலகம் அமைக்க அரசு மறுபரிசீலனை செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை கண்காணிக்க மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் மறைமலை நகர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது. இதுல தாம்பரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 218 தொழிற்சாலைகள் இருக்கிறது. இதுல 40 தொழிற்சாலைகள் செயல்படாமல் உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நகர்பகுதி வாழ்கின்ற மக்களுடைய கருத்துக்களை ஏற்று அந்த பகுதியில் ஒரு உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி துர்கா நகர் பகுதி என்பது ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதி. தாம்பரம் மெப்ஸ் வளாகத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் ரசாயன கழிவு நீர்கள் வளாகத்தின் பின்பக்கம் சுற்றுச்சுவர் வழியாக வெளியேற்றப்பட்டு அதனால் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற 135 ஏக்கரில் உள்ள ஒரு திருநீர்மலை ஏரியில் அது கலப்பதனால் லட்சக்கணக்கான மீன்கள் எல்லாம் இறந்து விடுகிறது. அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. ஆகவே அந்த மெப்ஸ் தொழிற்சாலை வருகின்ற கழிவுநீருக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு ஏற்பட்டு சுத்திகரிக்கும் ஆலை அமைக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மெப்ஸ் வளாகத்தை பொறுத்த வரைக்கும் 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுல 106 தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் 76 தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. 30 நிறுவனங்கள் தற்போது செயல்பாட்டில் இல்லை. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அந்த துர்கா நகர் பகுதி மற்றும் அங்கே இருக்கின்ற வினோபா தெரு, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் நிலத்தடி நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் 28/8/2023 அன்று அது சேகரிக்கப்பட்டு அதனுடைய நீரினுடைய தன்மை நீட்டிக்கப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா எந்தவித மாசும் இல்லை என்கின்ற நிலையில் அது செயல்பட்டு வருகிறது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று உயர் அதிகாரிகளை அனுப்பி அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் பாதிக்கப்படாத அளவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 100 பின்னர் எடுத்து